கதிரவன் சிதம்பரம். ஆனால் ஒரு 5000 ஒரு 6000 ஏக்கரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மரம் வரைக்கும் 20,000 மரம் வரைக்கும் காற்றுல நேற்று பெஞ்ச மழைக்கு அடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த காய் இப்போனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கீழே தான் போட வேண்டி வரும். ஆனால் ஏதோ அரைக்காய் முக்கால் இருந்தாலும் கூட ஏதோ விலைக்கு போட்டு இது பண்ணிக்கலாம். இது விலைக்கு போகிற மாதிரி இல்லை. இன்னும் 2 மாதம் ஆகும் வெட்டுறதுக்கு. அதுக்குள்ளே காற்று அடிவிட்டு போச்சு. ஏன்னா ஏதோ கவர்மெண்ட்லேருந்து பார்த்து ஏதோ ஒரு மானியம் மாதிரி கொடுத்தா ஏதோ கொஞ்சம் விவசாயிங்க தப்பிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப நஷ்டமாகுது. கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பார்த்து. சீனி சிதம்பரம். திடீர்னு நேற்று கனமழை வந்து இருக்கிற வாழையெல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் 4000 ஏக்கர் இருக்கும். மரமே வந்து ஒரு 25,000 30,000 மரத்துக்கு மேலே சாஞ்சிருச்சு. அது வந்து வெட்டுற நிலைமையில் இல்லை. அதனால் வந்து அதுக்கு நீங்கள் எதாவது பார்த்து கவர்மெண்ட்டு பார்த்து கொடுக்கணும் சார். ஏதாவது மானியமாக பார்த்து. எவ்வளோ முதலீடு போட்டிருக்கீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம், ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு சார். அது வந்து இப்போ காய் வெட்டுற நிலைமையில் சுத்தமாக இல்லை. எல்லாமே ஒரு 2 மாதம் ஆனால் தான் காய் வெட்ட முடியும். அதனால் அதுக்கு நீங்கள் எதாவது பார்த்து மானியமாக எதாவது பார்த்து கொடுங்க.